வாங்க இன்றைக்கி கலீஸ் கிச்சனில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொத்தமல்லி புலாவ். நம்ம கொத்தமல்லி சாதம் செய்கிறத விட இது வந்து கொத்தமல்லி புலாவ் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுவும் டிஃபன் பாக்ஸு கெட்டு போகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி இந்த மாதிரி சீவி தோல் சீவிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. புளி சேர்க்குறத விட இந்த புலாவுக்கு வந்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, அதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கர் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் நல்லா காயிட்டோன்னு 2 ஏலக்காய் வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துட்டு, ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை இது எல்லாம் சேர்த்துருங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக இப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா வாசனை வரட்டும்னு அதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் வந்து இந்த புலாவ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 பதம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்தணும். நீங்கள் இந்த புலாவ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு காலையில் என்னடா செய்கிறதுன்னு யோசனையில் இருக்கையில் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து சைடிஷ் நம்ம இந்த அப்பளம், இந்த மாதிரி வடகம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 தக்காளி மீடியம் சைஸில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து வதங்குறக்காக உப்பு, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. கரம் மசாலா சேர்த்துனிங்கன்னா இந்த புலாவோட டேஸ்ட்டே சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், மசிய வதங்கிடணும். தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அப்போ தான் புலாவ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 கப் நான் பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்குங்க. 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. 10 லிட்டர் இப்போவே உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியில் லைட்டாக உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சாதத்தில் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம் லைட்டாக கொதி வரையில். இப்போ வந்து அரிசி வந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கலந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடணும். அப்போ தான் அரிசி சேர்க்கணும். இப்போ வந்து தண்ணியை நல்லா கலந்து விட்டுருங்க அரிசியோடு சேர்ந்து வர்றதுக்கு. இப்போ கலந்து விட்டுட்டு நாம் வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், சாதம் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மூடியை போட்டு விசில் போட்டுடலாம். எடுத்து பார்க்கலாம் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நாம் சொன்ன அளவுகளோடு செஞ்சிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவோடையே செஞ்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாகவும் மணமாக நல்லா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பலபலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம என்ன தான் காலையில் சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி செஞ்சாலும் டிஃபன் பாக்ஸுக்குன்னு இந்த மாதிரி தாளித்த சாதம், ஏதாவது கிளறின சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா தான் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சைடிஷ் வந்து நம்ம அப்பளம், வடகம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாம், ஒயிட் குருமா, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.